கோல்டில் இந்த என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ இங்கே ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்குது, இங்கே ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்குது, அகெயின் இங்கே ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் இருக்குது. கரெக்டாக எனக்கு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸாக சப்போர்ட்ஸும் பாஸ் ஆகுது. ஸோ ஹியர் அண்ட் ஹியர் இங்கே எனக்கு சப்போர்ட் பாஸ் ஆகலை. மோரோவர் இப்போ நான் 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour போனேன்னா இந்த 2 ஜோனும் தான் எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போது நான் அகெயின் 50 மினிட்ஸ்க்கு போகிறேன். இந்த 2 ஜோனில் எது வந்தாலும் நான் ட்ரேட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஷார்ட் பொசிஷன், ஸ்டாப் லாஸ் ஓவர் ஹியர். ஒரு 1:2 கூட எய்ம் பண்ணிக்கோங்க. வந்திருக்கா? இந்த என்ட்ரி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் என்ட்ரி எடுக்கலை பர்சனலாக. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நிறைய வீடியோஸில் இதாக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படி ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலனாலும் இதை நீங்கள் வச்சிங்கன்னா கூட இதே ட்ராப் பேஸ் ட்ராப் இப்படி வச்சிங்கனாலும் 1:2. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து யூடியூப்பில் ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள்.